கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கமன்னு சோள தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்காச்சோள தோசை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான இட்லி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தோசைக்கெலாம் ஆட்டுவோம் இல்லையா, தோசை மாவு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக மக்காச்சோளத்தை உரித்து வச்சுருக்கோம். ரொம்ப கம்மியாக ஒரு 10 சின்ன வெங்காயம், தோசை வாக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம். வாங்க மக்காச்சோள தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு சோளத்தை சேர்த்துடலாம். மக்காச்சோளம் இது காஞ்சது இருந்ததுன்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து வாசனைக்கு நல்லாயிருக்கும். தோசை சுடுறப்போ காரத்துக்கு கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. ஏன்னா மாவில் நம்ம உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு. அடுத்தது ஒரு 10 சின்ன வெங்காயம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைச்சாலும் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதை நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இது வாசனையாக இருக்குது. இது நல்லா வாசனையாக இருக்குது நம்ம அரைச்சது. ஏன்னா சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ நல்ல வாசனை. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துட்டு நம்ம வந்து மாவை நல்லா நம்ம தோசைக்கு எப்படி தோசை ஊற்றுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக கரைப்போமோ அந்த அளவுக்கு கரைச்சி விட்டுறலாம். இப்போது எல்லா அரைச்ச சோள மாவு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதே மாதிரி கரைச்சி விட்டுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போது மாவு ஃபுல்லாக கரைச்சாச்சு. இதை எப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருவோம். அது ஃபுல்லாக நல்லா செட் ஆகட்டும். ஏன்னா இப்போ தான் நம்ம அரைச்சி நம்ம வந்து தோசை மாவில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அதுக்கு டைம் கொடுப்போம். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். மாவு நம்ம செட் ஆகிடுச்சு. நல்லா 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். கல் நல்லா சூடாகிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அழகாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலாம். இப்போது நல்லா மேலே ஃபுல்லாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும், பட் நல்லெண்ணெய் சேர்க்குறப்போ இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் விடுறேன். நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நல்லா தோசை ஃபுல்லாக எல்லா பக்கமும் வேகட்டும். கிட்டத்தட்ட இதோட இது பார்த்திங்கன்னா நம்ம அடை தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. நல்லா 2 பக்கமும் வேக வச்சுட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சோள மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பரான சோள தோசை ரெடி பண்ணியிருக்கோம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நவதானியத்தை வச்சு நிறைய தோசை இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மக்காச்சோள தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.